ஈரோட்டில் நடைபெற்ற சம்பவம் நான் விரிவாக அது பற்றி இப்பொழுது சொல்ல விரும்புகிறேன். சேலம் மாவட்டம் கிச்சிப்பாளையத்தைச் சார்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளியான ஜான் என்கிற சாணக்கியன் என்பவர் உயர்நீதிமன்ற நிபந்தனை பிணையின் அடிப்படையில் அன்னதானப்பட்டி காவல் நிலையத்தில் நேற்று கையொப்பம் விட்டுவிட்டு தன்னோட மனைவியுடன் காரில் திருப்பூர் நோக்கி சென்று கொண்டிருந்த போது பின்னால் காரில் சென்ற அடையாளம் தெரியாத சிலர் இருவரையும் அறிவாளால் தாக்கிவிட்டு தப்பி சென்றிருக்கிறார்கள். காயமடைந்த சாணக்கியன் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்து விட்டார். அவருடைய மனைவி சித்தோடு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தகவல் அறிந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு இதில் தொடர்புடைய கிச்சிப்பாளையத்தை சார்ந்த சரவணன், சதீஷ், பூபாலன் மற்றும் மைனா கார்த்திக் ஆகியோரை பச்சப்பாளி என்ற இடத்துல அவங்க காரை மறித்து கைது செய்ய முயற்சி பண்ணப்போ சதீஷ் உள்ளிட்டோர் காவல்துறையினரை கொடிய ஆயுதங்களால் தாக்கினர். இதனால் சித்தோடு காவல் ஆய்வாளர் பாதுகாப்புக்காக அவங்களை நோக்கி சுட்டிருக்கிறாங்க. இதில் சதீஷ், சரவணன் மற்றும் பூபாலன் ஆகியோருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. இதனை அடுத்து சதீஷ் உள்ளிட்ட 4 பேரும் சிகிச்சைக்காக பெருந்துறை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். கிச்சிப்பாளையத்தை சார்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளி சரதுடன் கடந்த 2020ஆம் ஆண்டு சேலம் மாநகரில் கொலை செய்யப்பட்ட வழக்கில் சாணக்கியன் 2வது எதிரி என்பதால் அதுக்கு பழி வாங்குகிற நோக்கத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கலாம்னு முதற்கட்ட விசாரணையில் தெரியுது. காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலைமை குறித்து இங்கே சில கருத்துக்களை எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் போகிற போக்கில் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இவை குறித்த புள்ளி விவரங்களை இந்த வைக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டு குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் சட்டப்படியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.